வரப்போற இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரிஸ்க்கு முன்னாடி இந்தியன் டீம்ல ஒரு மெகா ட்விஸ்ட் நடந்திருக்கு. இந்தியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலுக்கு போக போறோமா இல்ல மூலையில உட்கார போறோமான்னு தெரியல. என்ன பிக் ப்ரோ சொல்றீங்க? திரும்ப யாரா இன்ஜுரி ஆகி ஹாஸ்பிடல் வார்டு அட்மிட் ஆயிட்டாங்களா? அதான் இல்ல, நம்ம மெயின் லீத்தல் வெப்பன் பூம் பூம் பும்ரா இஸ் அபிஷியலி பேக் குட்டி ப்ரோ. ஆஹா, வந்துட்டாரியா ஸ்ரீலங்கா பசங்க. இனி உங்களுக்கு உங்க ஊர்லயே சட்னி தாண்டி. ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் பிக் ப்ரோ, இங்கிலாந்து ஓடியில அடி வாங்கிட்டு சுத்திட்டு இருந்த பும்ராவை எப்படி உள்ள தூக்கி போட்டாங்க? பெங்களூர் பிசிசிஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல நம்ம பும்ரா ஃபிட்னஸ் டெஸ்ட் பிச்சு உதறிட்டாரு. கிளியரன்ஸ் சர்டிஃபைடு. சோ 2 டெஸ்ட் மேட்சஸ்லயுமே பும்ரா தான் நம்மளோட bowling அட்டாக் பேக் போனா இருக்க போறாரு. சூப்பர். ஆனா இன்னொரு கேள்வி வச்சிருக்கனே, கேட்டு தொலை. மத்த பிளேயர்ஸ்லாம் ஸ்டேடியம்ல ட்ரைனிங் எடுக்கறாங்களா இல்ல ஸ்கேனிங் சென்டர்ல இருக்காங்களா? பும்ரா வந்தாலும் நம்ம டீமை பார்த்தா கிரிக்கெட் ஸ்குவாட் மாதிரி இல்ல, கேஷுவாலிட்டி வார்ட் மாதிரி தான் இருக்கு. ஹர்ஷித் ராணாவும் இல்ல, நிதிஷ் ரெட்டியும் இல்ல. வாஷிங்டன் சுந்தரும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் விளையாட மாட்டாரு. அவருக்கு பதிலா சர்னாஸ் ஜெயினும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவர் என்ன பண்ண போறாரு தெரியல. இதுல சாய் சுதர்சனுக்கும் இன்னும் கிளியரன்ஸ் தரல குட்டி ப்ரோ. சத்திய சோதனை. ஆனா கேப்டன் சுப்மன் கில் ஃப்ரண்ட் ஃபுட்ல நிக்க வேண்டிய நேரம் இது. இந்தியா WTC ஃபைனலுக்கு போகணும்னாலே மிச்சம் இருக்கிற 9 டெஸ்ட் மேட்சஸ்ல அட்லீஸ்ட் 7 டெஸ்ட் மேட்சஸ் யாவது ஜெயிக்கணும். 9ல 7 ஸ்ரீலங்கா ஸ்பின் பிச்சர்ஸ்ல என்ன பண்ண போறோம் தெரியல. அதனோ கரெக்ட் தான். பும்ராவை வச்சு ஃபேஸ் அட்டாக்க தூக்குனாலும் நம்ம மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களும் ஸ்பின்னர்ஸும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மக்களே, இந்த ஸ்குவாடை வச்சு இந்தியாவால ஈஸியா ஸ்ரீலங்காவை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எஸ் ஆர் நோ கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.